ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகக்கோப்பை போட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்குது. உலகக்கோப்பை போட்டிக்காக இந்திய அணி சூப்பராக தயாராகிட்டு வந்துட்டுருக்காங்க. உலகக்கோப்பை போட்டி 2019 நடக்க போகிற போட்டியில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த ரெண்டு அணிகளுக்கும் தான் கோப்பையை வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறையா முன்னாள் வீரர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிசிசி அதிரடியாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 3 ஒருநாள் போட்டியில் விளையாட போகிறாங்க. நியூசிலாந்துக்கு எதிராக 5 ஒருநாள் போட்டியில் விளையாட போகிறாங்க. இந்த 8 ஒருநாள் போட்டியிலையும் பும்ராவுக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து கிரிக்கெட் போட்டிகளை விளையாண்டுட்டு வராரு, ஓய்வு தேவை அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்க. அவருக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் முகமது சிராஜ் கொண்டு வந்திருக்காங்க. நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் அணியில் சித்தார்த் கவுல் இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ 2019 நடக்க போகிற உலகக்கோப்பை போட்டியில் பும்ரா மற்றும் புவனேஸ்வர் குமார் இவங்க 2 பேரும் கண்டிப்பாக விளையாடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வேகப்பந்து வீச்சாளர் கண்டிப்பாக உலகக்கோப்பை போட்டிக்கு தேவை. அந்த 3வது இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பந்து வீச்சாளர்கள் போட்டி போட்டுட்டு வராங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலீல் அகமத். இவர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் வீரர். ட்ரை சீரீஸில் அபாரமாக பால் போட்டிருக்காரு. ஸோ இவருக்கும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சீரீஸில் வாய்ப்பு கிடச்சிருக்கு. எப்படி பயன்படுத்திக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது ஷமிக்கு டெஸ்ட் போட்டியில் தான் தொடர்ந்து வாய்ப்பு கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ஒரு நாள் போட்டியில் வாய்ப்பு கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முகமது சிராஜ். இவருக்கு போதுமான அளவு இந்திய அணியில் இன்டர்நேஷ்னல் போட்டிகள் அனுபவம் கிடையாது. ஆனால் ஐபிஎல் போட்டிகள் சிறப்பாக விளையாண்டுருக்காரு. இவருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சித்தார்த் கவுல். கடந்த முறை நடந்த ஐபிஎல் சீசனில் அபாரமாக பால் போட்டிருந்தார். சித்தார்த் கவுலுக்கும் வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த 4 பந்து வீச்சாளர்களில் கண்டிப்பாக ஒருத்தரை தான் உலகக்கோப்பை போட்டிக்கு தேர்வு செய்வாங்க. 4 பேரில் யார் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.